தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசியினருக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்படி இருக்காரே குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுர் ராசிக்கு நல்லது நடக்காது, மீன ராசிக்கு நல்லது நடக்காதுங்கிற மாதிரியான விஷயமாகலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசியினரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நல்லது தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லது ஜாஸ்தியாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நல்லது தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசியினர் தான் வந்து கமெண்ட் பண்ணும்போது பர்டிகுலர்லி வந்து இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணும்போது விருச்சிக ராசிக்காரங்களும் தனுர் ராசிக்காரங்களும் எங்கள் கஷ்டம் எப்போ தீருமோன்றாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய சுயஜாதகத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தகுந்த நபரிடம் பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொண்டால் அது வந்து உடனடியாகவே உங்களுக்கு தீர்ந்து விடும் வச்சுக்கோங்க. தனுர் ராசியினருக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் குரு நல்ல நிலைமையில தான் இருக்கார். அவருடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கார். அவர் வந்து எந்த ஒரு விதத்திலையுமே அவர் கெட்ட நிலைமையில இல்லை. ஸோ அப்போ வந்து கெட்ட நிலைமையிலேருந்து இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அஷ்டமத்தில் இருக்காரே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அந்த அஷ்டமம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்க வேண்டியது கிடையாது. நல்ல நிலைமையிலே நல்ல விஷயத்தை தான் செய்வார். சரி, இப்போ இந்த சுக்கிரனும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் வரக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் வரனா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலராக ஆண்கள் பெண்கள் இருவருமே நமக்கு வந்து அந்தரங்க பகுதிகள் அல்லது பெண்கள் சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள்ல பெண்கள் சார்ந்த பகுதிகளாகவோ, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள், அது யூரினரி ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆண்களும் பெண்களும் 2 பேருமே அவங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்க. வேற வந்து அதனால எதுவும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துலையும் சுக்கிரனும் சரி புதனும் சரி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 12ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களே தருவார்கள். பெரும்பாலும் நல்ல பலன்களே தருவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அதர் எந்தெந்த ஒரு கிரகத்தோட சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் தனித்திருந்தால் நல்ல ஒரு பலன்களை தான் தரக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க வந்து கெடுத்து விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே இந்த 6, 8, 12 இருக்கும்போது சில ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு சில கெட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வேண்டாத விஷயங்கள் நமக்கு வந்து பொதுவாகவே நமக்கு நெகட்டிவிட்டி அப்படின்றது நமக்கு வேண்டாம் தான் நம்ம ஒதுக்கி வைப்போம். அது மாதிரி ஏதாவது 1, 2 விஷயங்கள் நடக்கலாமே தவிர பெரும்பாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் எதுவும் சேராத மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. பர்டிகுலர்லி உங்களுக்கு நீங்கள் டயாலிசிஸ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால், தனுர் ராசினராக இருந்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பீரியட்ல உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பான முறையிலே கிடைச்சிடும்.